திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் எளிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. விசுவாச வருடம் சித்திரை மாதம் 23ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 6ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் மகம், சந்திராஷ்டமம் உத்திராடம். யோகம் சித்த யோகம், நித்தியோகம் துருவம், திதி நவமி, கரணம் கௌலவம். வாரசூலை வடக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். சுப வேளைகள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 வரை, மேலும் இரவு 11 மணி முதல் 12 வரை. இன்றைய சிறப்பு ஆலய வழிபாடுகள்: சித்தகன்னிகா பரமேஸ்வரி பூஜை, மதுரை ஸ்ரீ மோகனஸ்ரீ சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம், வீரபாண்டி ஸ்ரீ சௌமாரியம்மன் கோவிலில் பொங்கல் விழா, திருச்சிராமலை தாயுமானவர் சீர்காழி சிவபெருமான் திருக்கல்யாணம். இனி உங்களுக்கான இன்றைய தினசரி பலன். போட்டி, லாட்டரி, பந்தயம் போன்றவற்றில் வெற்றி பலம் கூடும். உங்கள் குணத்தை அனைவரும் பாராட்டுவார்கள். திடீர் யோகங்கள் குழந்தைகள் வழியில் அல்லது தாய் வழியில் ஏற்படும். எதிரிகளை கண்டுபிடித்து சதிகளை முறியடிப்பீர்கள். தெய்வ அனுகூலம் உண்டாகும். உறவினர்களால் உங்களை அனுசரித்து போவார்கள். மனைவியின் கோபத்துக்கு ஆளாவீர்கள். கடன்கள் நிவர்த்தியாகும். பெண்களால் உதவி ஆதரவு உண்டு. வாக்குத்திறமையால் வளர்ச்சிகளை காண்பீர்கள். ரிஷபம். புதிய கலைகளை கற்க முயற்சி செய்வீர்கள். அரசு காரியங்களில் அரசு உதவிகள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மனைவியின் செயல்பாடுகள் அதிருப்தியை தரும். நீர்நிலைகளில் இறங்குவது, அதன் அருகே செல்வதை தவிர்க்கவும். வாகன வசதி வாய்ப்புகள் கூடும். தாய் வழி ஆதரவு உண்டு. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். பூர்வீக சொத்து கிடைக்கும். விவசாயம் செய்பவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். மிதுனம். முயற்சிகள் பலிதமாகும். எதிரிகளை பலமறிந்து அவர்களை வீழ்த்துவீர்கள். அவர்கள் ராஜபோகமும் அமையும். பிற விஷயங்களை தலையிடுவதை தவிர்க்கவும். சகோதர ஆதரவு உண்டு. மாணவர்கள் கல்வியில் முன்னேறுவார்கள். கடத்திரம். பெண்கள் உதவி அதிகமாக இருக்கும். படிப்பிற்கு சம்பந்தமில்லாத வேலையும் திறமையாக செய்வீர்கள். வசதி வாய்ப்புகள் கூடும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் சச்சரவுகளை தவிர்க்கவும். மனைவியை அனுசரித்து செல்லவும். தாய் வழி ஆதரவுகள் குறையும். அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனசலிப்பு அதிகமாகும். மிதுனம். அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். பெண்களிடம் கண்ணியம் காப்பது நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற உறுதியாக இருப்பீர்கள். தீர்க்க தரிசன யோசனையால் செயல்களும் அவ்வாறே இருக்கும். வசதி வாய்ப்புகள் வெற்றிகள் என எல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் திருப்தியின்மையும் மிஞ்சும். பணவசதி பணப்புழக்கங்கள் கூடும். புதிய சாஸ்திர வித்தைகளை கற்று தேர்ச்சி பெறுவீர்கள். கோப உணர்ச்சியால் கவலை அதிகரிக்கும். குடும்ப மகிழ்ச்சி குறையும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களால் சங்கடங்களை சந்திப்பீர்கள். எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள். சிம்மம். புதிய கலைகளை தேடி படித்து உங்கள் திறமையை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மனம் அடிக்கடி அலைப்பாயும். ஓய்வை விரும்புவீர்கள். அமைதிக்காக சங்கீதத்தில் லயித்திருப்பீர்கள். யார் கேட்டாலும் உதவி செய்வீர்கள். மனதில் இனம் புரியாத கவலைகள் தோன்றி மறையும். வாக்குப்பலிதம் உண்டாகும். வாக்குறுதியை காப்பாற்ற போராடுவீர்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பண கஷ்டம், பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் தொடர்வதில் தடைகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்கும். நோய் தொந்தரவுகளின் தாக்கங்கள் அதிகரிக்கும். பொருள் நஷ்டம் உண்டாகும். கடத்தரத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது நல்லது.
கன்னி, முன்கோபத்தை தவிர்க்கவும், இல்லையெனில் பிரச்சனைகளும் பொருள் நஷ்டமும் ஏற்படும். உறவினர்களால் சங்கடங்கள், அவமதிப்புகள் ஏற்படும். அவர்களிடமிருந்து தள்ளி இருங்கள். அலைச்சல் அதிகமாவதால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். வீடு பராமரிப்பு செலவுகள், மருத்துவ செலவுகள், உறவினர் வழி செலவுகள் என ஏதேனும் ஒரு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அனைத்து விஷயங்களும் அறிந்து கொள்வதால் உங்களுடைய காரியங்கள் சாதனையுடன் வெற்றியாக அமையும். பொருளாதார வசதி சீராக இருக்கும். உறவினர்களால் வருத்தமடைவீர்கள். அல்லது அவர்கள் வருத்தமடையும் வகையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சிக்கனம் அதிகமாகும். மனைவி, குழந்தைகள், பெண்கள் பற்றிய கவலைகள் அதிகமாகும். துலாம், கலைகளில் ஆர்வம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். பிறர் கேட்டாலே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு உண்டாகும். விவசாயத்தில் வளர்ச்சி உண்டாகும். விவசாயம் செய்வர்களுக்கு நல்ல சிறப்பாக அமையும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களின் நட்பு வட்டம் விரிவடையும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். நல்ல ஞானம் உண்டாகும். பொருளாதாரம் வளர்ந்தால் ஆற்றல் அதிகரிக்கும். ரகசியமான செயல், சபலம் போன்றவை உங்களுடைய கௌரவத்தை குறைக்கும் வகையில் ஏற்படும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். பிரயாணங்களில் அதிகமாக ஈடுபடுவீர்கள். படுக்கை சுகம் குறையும். விருச்சிகம், பிறரை சந்தோஷப்படுத்தும் அளவிற்கு உங்களுடைய நகைச்சுவை உணர்வு பிரமாதமாக இருக்கும். அது கடவுள் கொடுத்த வரம். அதை தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறரை சந்தோஷப்படுத்துவது உங்கள் தொழிலாக அமையும். வாக்குப்பளிதம் உண்டாகும். வாக்குறுதிகளை காப்பாற்ற உறுதி கொள்வீர்கள். பணவசதி, பணப்புழக்கம், செல்வாக்குகள் உயரும். ஆடம்பரமாக வாழ்வீர்கள். கடல் சார்ந்த பொருட்கள், வாசனை திரவியங்கள், திரவ பொருட்களுடைய வியாபாரத்தின் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வாகன வசதிகள், வசதி வாய்ப்புகள் கூடும். நட்பு வட்டம் விரிவடையும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பிறருடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும். பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கும் அளவிற்கு உங்களை உயர்த்திக் கொள்வீர்கள். செல்வ வசதி கூடும். சேமிப்பு இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியம். தனுசு, ஆடை அணிகளில் பிரியம் அதிகமாகும். கேளிக்கை, வேடிக்கை, விளையாட்டில் ஆர்வங்கள் அதிகமாகும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். தந்தை வழி ஆதரவு உண்டாகும். தந்தையில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கற்பனை வளம், தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய தொழிலை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள். உறவினர்களால் சங்கடங்கள் வந்து நீங்கும். பிரயாணங்கள் அதிகமாகும். மருத்துவ தொழிலில் இருப்பவர்கள் சிறப்பான நிலையை அடைவார்கள். மகரம், நீரில் கண்டம் இருப்பதால் நீர்நிலைகளில் இறங்குவது, அதன் அருகில் செல்வதை தவிர்க்கவும். சகல கலைகளிலும் உள்ள திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். மனம் அலைபாயும். தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். செலவுகள் அதிகமாகும். தெய்வ வழிபாடு ஆறுதல் தரும். உறவினர்கள், பெண்கள் இவர்களால் பகைகள் ஏற்படும். கண்ணில் பிரச்சனைகள் வரும். ரகசியங்களை பாதுகாப்பது அவசியமான சூழ்நிலையாக இருக்கிறது. வாக்குப்பளிதம் அதிகமாகும். வாக்குறுதியை காப்பாற்ற போராடுவீர்கள். தைரியம் கூடும். உறவினர் குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தகுதிக்கு குறைவான பெண்களிடம் நட்பு வைப்பதை தவிர்க்கவும். கும்பம், நல்ல அரிசி விருந்து சுவைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தாம்பத்தியம் சிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் கூடும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிக்கனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கும். பெண்களிடம் பிரியம் அதிகமாகும். பிறரை சங்கடப்படுத்தும் வகையில் நடந்து கொள்வீர்கள். பெற்றோர்கள் ஆதரவு குறையும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாடு, புனித யாத்திரைகள் போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும். பிற விஷயத்தில் தலையீடு வேண்டாம். பயணத்தின் போது பொருட்கள் நஷ்டம், திருடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனத்துடன் பயணம் செய்யவும். பேச்சில் நிதானம் தேவை. ரகசியங்களாக பாதுகாக்கவும். மீனம், அரசு விஷயங்களில் தடைகள், தாமதங்கள் ஏற்படும். எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். மனம் சஞ்சலப்படும். வாகன வசதிகள் கூடும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பிறர் விஷயத்தில் தலையீடு வேண்டாம். மனக்கவலை, வயிறு கோளாறு போன்றவை அதிகரிக்கும். பெண்களிடம் கவனம் தேவை. ஏமாற்றப்படுவீர்கள். வயதுக்கு மீறிய வேலைகளை செய்ய வேண்டி வரும். அதை தவிர்க்கவும். உறவினர்களால் பிரச்சனை அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறையும்.
அனைவரையும் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பெண்களிடம் கண்ணியம் காப்பது நல்லது. மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர்முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.